மாமா, பூஞ்சோலையில நீங்க பார்த்த கல்யாணம் நிஜம். ஒரு நிமிஷம், நீ என்கிட்ட உண்மையை சொல்ல தானே வந்திருக்க? அந்த உண்மையை உன் பொண்டாட்டிக்கிட்டையும் உங்க அத்தைக்கிட்டையும் சொல்லு. ஏன்னா அவங்க தான் உன்னை நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்காங்க. மாமா, பாரு பாரு, நாகலட்சுமி, மாமா. என்னப்பா? 2 பேரும் மேல வாங்க. மாமா, எதுக்கு? என்னப்பா? உன் புருஷன் உங்ககிட்ட உண்மையை சொல்ல மாட்டேனான்ல, இப்ப என்கிட்ட சொல்ல வந்திருக்கான். இது என்ன அயோகத்தனம் கேளு. இல்ல பாரு, மாமா என் மேல கோவமா இருக்காருல்ல, அவரை சமாதானம் படுத்துறதுக்காக தான் நான் மேல வந்தேன். பாரு, அவன் சொல்றத நம்பாத. அவன் என்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்க தான் வந்தான். இப்ப இல்லைங்கிறான். இல்ல பாரு, என்ன நம்ப பாரு ப்ளீஸ். ஷோ, ஏன் இப்படி 2 பேருமா சேர்ந்து என்ன குழப்பிட்டு இருக்கீங்க? அப்பா, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? பாத்தியாம்மா, தப்பு செய்யலன்னா ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? எதுக்கு இப்படி கோழ மாதிரி ஓடணும்? அம்மா, இந்த அப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காரு? அம்மா, என்ன சுசி? சுபத்ராக்கா இல்லாம போர் அடிக்குதுமா. என்கிட்ட ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ராதா அங்கிள் இருப்பாருன்னு பார்த்தா வேலை வேலைன்னு போயிடுறாரு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. அது சரி, எல்லாரும் அவங்களோட வேலையை விட்டுட்டு உன் கூட வந்து பேசிட்டு இருப்பாங்களா? நீங்க உடனடியா தேவராஜ் வைஃபையும் பொண்ணையும் மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைங்க. நாம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க அவங்க மேல தப்பு இல்ல நிரூபிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க உதவி பண்றதை பத்தி யோசிக்கலாம். அம்மா, நான் பெரியவளானோன்ன கிரண் பேடி மாதிரி ராதா அங்கிள் மாதிரி இப்படி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகி தப்பு செய்யறவங்களெல்லாம் தட்டி கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. அதுக்கெல்லாம் தைரியம் வேணும், தியாகம் செய்யற மனசும் வேணுமா? இப்ப நமக்கு வேண்டியவங்களே ஏதாவது ஒரு தப்பு செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க நமக்கு எவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலும் அவங்கள தண்டிக்கிற மனப்பான்மை நமக்கு வேணும். அப்படின்னா நம்ம அப்பா தப்பு செய்யறவர் தானே. ஆனா ராதாகிருஷ்ணன் அங்கிள் நம்மள தண்டிக்காமலையும் வீட்டை விட்டு அனுப்பாமலையும் நம்ம மேல அன்பு காட்டி நம்மள எங்கேயே தங்க வச்சிருக்காரே, அது எப்படிமா? அது அவர் பெருந்தன்மையை காட்டுதுமா. ஆனா நாம இங்க தங்கி இருக்கிற விஷயம் அவரோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவரோட வேலைக்கே ஒளிவிச்ச மாதிரி ஆயிடும். அப்படின்னா அங்கிளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நாம எங்கேயாவது ஒரு அனாதாசிரமத்துல போய் தங்கிடலாமாமா? என்னம்மா யோசிக்கிற? குடும்ப தலைவர் இல்லாத எல்லாருமே அனாதைன்னு நீதானம்மா சொல்லிருக்க. அப்படின்னா அப்பா கூட இல்லாத நாமளும் அனாதைங்க தானம்மா? சுசி, நீங்களா வீணா மனசை போட்டு ஏன் குழப்பிக்கிறீங்க? ராதா இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை இல்லை. உங்க வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவன் பார்த்துக்குவான்.
என்னாச்சு? என்ன அங்கிள், உங்க கண்ணு கலங்கிருக்கு, அழுதீங்களா? இல்லைம்மா, நான் ஏன் அழப் போகிறேன்? லைட்டாக தலைவலிக்குது, அதான். என்ன தலை வலிக்குதுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? உட்காருங்க. வேணாம்மா. நீங்க உட்காருங்க, நான் வரேன். இன்னும் 5 நிமிஷத்துல உங்க தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். ராதா, நீ ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஆர்ஃபனேஜுக்கு ஆர்டிஃபிஷியல் காலை டொனேட் பண்ண போகணும்னு சுசி சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு என்னம்மா, தாராளமாக போயிட்டு வரலாம். 2 மினிட்ஸில் ரெடியாகி வந்துடுறேன். அங்கிள், உங்களுக்கு தலைவலின்னு சொன்னீங்களே, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கை பட்டதும் எல்லாம் சரியாகி போச்சு. ரெடியாகி வந்துடுறேன். யாரை பார்க்கணும் அங்கிள்? சேர்மன் மேடத்தை பார்க்கணும். அதோ அங்க இருக்காங்க. குட் மாமா. வில்லியம் சார் செக் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இந்த தனலட்சுமிக்கு பாவம் பேட் லக் சைலஜா, குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. இல்லம்மா, அவ வாழ்க்கைய என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவளை எப்படி வளர்த்து ஆளாக்குறதுன்னு நான் பாத்துக்கிறேம்மா. ஹலோ மேடம். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, உட்காருங்க. உட்காருங்க. என்ன சைலஜா மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? இது ரிலேஷன் பொண்ணு, பேரு சுசித்ரா. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு நடக்க முடியாமல் இருந்தா. இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரீசெண்டாக தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கா. தனக்கு கால் குணமாயிடுச்சுன்னா தன்னை மாதிரி நடக்க முடியாத சைல்டுக்கு ஆர்டிஃபிஷியல் லெக் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுன்றதுக்காக அவ பாக்கெட் பண்ணியை சேவ் பண்ணி வச்சிருக்கா. அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ உடனடியா யாருக்கு பொருத்தணுங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அப்ப நீங்க வந்து அந்த குழந்தைக்கே கொடுக்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. ஷைலஜா மேடம், உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே. வாங்க பேசலாம். வந்துடுற நிமிஷம் உட்காருமா. நீ எந்த கிளாஸ்மா படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். ஷைலஜா, பிரதாப் உங்களை எப்பயாவது கான்டாக்ட் பண்ணனா? இல்ல சார், இது வரைக்கும் பண்ணல. தேவராஜ் ஆளுங்க யாராவது பார்த்துட்டு போனாங்களா அவங்கள? இல்ல சார், அப்படி யாரும் இது வரைக்கும் வந்து பார்க்கல. சரி, திரும்ப உங்களை பிரதாப் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாலோ இல்லை நேரில் வந்து உங்களை பார்த்தாலோ உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். அண்ணா, என்னடா பாருங்க.
எதுக்கு இங்க வந்திருக்கான்? உன் பொண்டாட்டி போட்டு கொடுத்துட்டாளா? டேய், அவளை கூப்பிட்டு நல்லா விசாரி. அவங்ககிட்ட என்ன பேசணும்னு சொல்லி விசாரி. ஹலோ, உடனே கிளம்பி வா. ஹலோ, ஹலோ. எதுக்காக அந்த ஏசி வந்தா? அதுக்கான பதில் தான் அப்பவே சொல்லிட்டேனே. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. எதுக்காக அவன் இங்க வந்தா? நீங்க என்ன அடிச்சாலும் கொன்னாலும் இதுக்கு ஒரே பதில் தான். அவர் இங்க இருக்கிற ஒரு ஹேண்டிகேப் குழந்தைக்கு அவர் ரிலேட்டிவ் மூலமா ஒரு ஆர்டிபிஷியல் லெக் பிரசன்ட் பண்ண வந்தாரு. இதுதான் உண்மை. ஊர்ல 1000 அனாதாசிரமம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க எதுக்குடியா வந்து டொனேட் பண்ணோம்? அத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏய், என்னடி பேசிட்டே போற? எதுதா பேச? கொன்னுடுவேன். மரியாதை சொல்லு. எதுக்காக வந்தா? சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், நீ சொல்றத நம்ப மாட்டேன். நீ தான் அவன ஃபோன் பண்ணி வர சொன்ன. சொல்லு. என்ன பத்தி ஏதாவது சொன்னியா? சொல்லுடி. கடல்ல வீச போறேன். அப்பவாது என் பொண்டாட்டிக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். ஏய் பிரதாப், இவளை தூக்கி கடல்ல வீசுங்கடா. சொல்லு, மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு. எதுக்காக அவன் இங்க வந்தா? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே